கலைஞர் டிவி சிநேகிதிய நேயர்களுக்கு வணக்கம். என் பெயர் அனிதா. நான் இங்கே அப்போலோ வானகரத்தில் குழந்தைங்கள் மருத்துவ இருக்கேன். இப்போது நம்ம வந்து பிரபலமாக குழந்தைங்களுக்கு வரக்கூடிய இன்ஃபெக்ஷன்ஸ் அது எப்படி பராமரிக்கணும் அண்ட் எப்போ குழந்தைங்கள வந்து ஹாஸ்பிட்டல் கொண்டு வர வேண்டியிருக்கும், எப்போ அவங்கள அட்மிட் பண்ண வேண்டியிருக்கும், எப்போ ஐசியூ அட்மிஷன் தேவைப்படும்ன்றது நம்ம இப்போ பேசலாம். ஸோ பிரபலமாக பார்த்தீங்கன்னாக்கா குழந்தைங்களுக்கு வர்றது வந்து எல்லாமே வைரல் இன்ஃபெக்ஷன்ஸாக தான் இருக்கும். ஸோ அது சாதாரணமாக காய்ச்சலாக ஆரம்பிக்கும். அது 2லேருந்து 5 நாள் வரைக்கும் தொடரலாம். பட் குழந்தைங்க வந்து ஆகாரம் சாப்பிட்டுட்டு நல்ல நினைவோடு, நல்ல ஜுரம் இல்லாத சமயம் நல்லா ஓடி வாடி விளையாடிட்டு இருக்காங்கனாக்கா எந்த பயமும் இல்லை. 5 நாள் வரைக்கும் கூட நாங்கள் டெஸ்ட் எதுவும் பண்ணாமல் நாங்கள் ஜஸ்ட் ஜுரத்துக்கான மருந்து கொடுத்துட்டு வீட்லேயே வச்சு பார்த்துக்கலாம். அதே ஒரு குழந்தைக்கு வந்து அவங்க ரொம்ப டல்லாகிறாங்க, சாப்பிடவே முடியல, ஏதோ வாந்தினால இல்லை வயிறு வலினால அது எதாவது இருந்ததுனாக்கா குழந்தைங்கள வந்து ஹாஸ்பிட்டல் கொண்டு வந்து அங்கே அட்மிட் பண்ணி வச்சு பார்த்தா தான் முடியும். ஸோ பிரபலமாக வரக்கூடியது வந்து ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன்ஸ், அதாவது ஜலதோஷம், அதில் வரக்கூடிய சில காம்ப்ளிகேஷன்ஸ். ரொம்ப சின்ன குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா அவங்களால சாதாரண ஜலதோஷம் கூட ரொம்ப சிவியராக ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது ஏன்னா அவங்களோட மூச்சு குழாய்கள் எல்லாம் ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால கொஞ்சம் சளி அதில் அடைச்சதுனாலும் அவங்களால மூச்சு திணறல் ஏற்படும். ஸோ நீங்கள் என்ன கவனிப்பீங்கனாக்கா பாப்பா மென்னியை விட கொஞ்சம் வேகமாக மூச்சு விடுறாங்க, இல்லை அல்லு தூக்கி போடும், இந்த ரிப்ஸுக்கு நடுப்பில் விழ தெரியும். அண்ட் அவங்களோட பால் குடிக்கும் போது அதுவே ரொம்ப சிரமப்பட்டு குடிப்பாங்க, விட்டு விட்டு குடிப்பாங்க. இதை எதனா நீங்கள் கவனிச்சிங்கனாக்கா உடனே ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டுட்டு வர்றது பெட்டராக இருக்கும். இந்த மாதிரி குழந்தைங்கள வீட்டில் வச்சு பார்க்க முடியாது. ஏன்னா அவங்களுக்கு வந்து ஆக்சிஜன் சப்போர்ட் தேவைப்படும். அவங்க சரியாக பால் குடிக்க முடியலனாக்கா நரம்பில் ட்ரிப்ஸ் போட வேண்டியிருக்கும். இல்லை தேவைப்பட்டதுனாக்கா அவங்களுக்கு ஆக்சிஜன் கூடவே ஹெச்எஃப்என்சின்ற ஒரு ஸ்பெஷல் விதமான ஆக்சிஜன் கொடுக்க வேண்டியிருக்கும். அது வந்து பயப்படுறது ஒன்றும் இல்லை. ஜஸ்ட் கொஞ்சம் அழுத்தத்தோடு அந்த ஆக்சிஜன் கொடுக்கும்போது அவங்களுக்கு மூச்சு விடுறதுக்கு ஈஸியாகும். அண்ட் அது வந்து ஹியூமிடிஃபை பண்ணியிருக்கோம். தட் இஸ் நீங்கள் ஒரு ஆவி பிடிக்கிற மாதிரி. ஸோ அது எடுத்துக்கும் போது அவங்களால ஈஸியாக சுவாசிக்க முடியும். அதோடவே அவங்களால பால் குடிக்க முடியும், அழ முடியும், எல்லாமே செய்ய முடியும். இது வென்டிலேஷன் கிடையாது. இது முதல் விதமான பிரச்சனைங்க. ரெண்டாவது வந்து மோஸ்ட் காமன்லி வர்றது வந்து பேதி, அதுவும் வைரஸ்னால வர்றது. ஸோ பட் இப்போ வந்து சுகாதாரம்லாம் நல்லா இம்ப்ரூவ் ஆனதுனால ரொம்ப சில குழந்தைங்களுக்கு தான் வருது. ஸோ பேதி ஆனாலும் அவங்க நல்லா பால் குடிக்க முடியுதுன்னாக்கா நம்ம வந்து கவலைப்பட வேண்டாம். யூரின் நல்லா போகிறாங்களா பார்த்துக்கணும். அண்ட் அது தானாக ஒரு 2-3 நாளில் சரியாயிடும். ஸோ ஹைட்ரேஷன், ஸோ அவங்களால போதுமான அளவு பால் குடிச்சிட்டு மற்ற ஆகாரம் எடுத்துகிட்டு நல்லா யூரின் போகிறாங்க, மற்றபடி ஆக்டிவாக இருக்காங்கனாக்கா பயப்பட வேண்டாம். இதே அவங்க வந்து வாந்தியும் இருக்குது, சாப்பிட்றது எதுவுமே தங்க மாட்டேங்குது, சின்ன குழந்தைங்களுக்கு மேல் உச்சியில் குழி விழுது, இல்லை அவங்க நாக்கு வறண்டு போகுது, கண் உள்ளே போன மாதிரி இருந்ததுன்னா அப்போ கண்டிப்பாக நரம்பில் ட்ரிப்ஸ் ஏற்ற வேண்டியக்கூடிய அவசியம் ஏற்படும். அப்போது நம்ம அட்மிட் பண்ணி தான் பார்க்கணும். அடுத்து பிரபலமாக வரக்கூடிய பிரச்சனை குழந்தைங்களுக்கு பார்த்தாக்கா டெங்கி ஜுரம். நான் ஏன் இதை இப்போ பேச போகிறேன்னாக்கா, இப்போ மழை அப்பப்போ விட்டு வருது, கொசு நிறைய பரவலாக இருக்குது. கொசு வந்தாலே நம்ம ஊரில் டெங்கி காய்ச்சல் கொஞ்சம் அதிகரிக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு அதை பற்றி சொன்னாக்கா நீங்களும் கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருப்பீங்கன்றது தான். ஸோ டெங்கி காய்ச்சலும் நான் இதுக்கு முன்னாடி பார்த்த மாதிரி ஜுரத்தோடு தான் ஆரம்பிக்கும். ஸோ ஜுரம் விட்ட அப்புறம் தான் அதோட டெங்கிக்கான காம்ப்ளிகேஷன்ஸ் ஏற்பட ஆரம்பிக்கும். ஸோ அது என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஸோ இது ஏன் ஏற்படுதுனாக்கா நம்மளோட தடுப்பு சக்தியே போய் நம்மளோட இரத்த குழாயில் இருக்கிற சில செல்ஸை அட்டாக் பண்ணுது. அதனால் கேப்லரி லீக்குன்னு சொல்லுவோம். அதாவது இரத்த குழாவை விட்டு நீரெல்லாம் வெளியில் போக ஆரம்பிக்கும். ஸோ ரத்த ஓட்டம் வந்து குறைஞ்சிரும். அதனால தான் அவங்க வந்து சோர்வாயிடுவாங்க. ஸோ இது வந்து எப்படி பார்ப்போம்னா, ஜுரம் விட்டதுனால குழந்தை தூங்கிட்டு இருக்காங்கன்னு நீங்கள் நினச்சிப்பீங்க. பட்
அது வந்து கம்மியாக ரத்த ஓட்டம் இருக்கிறதுனால ஏற்படக்கூடிய பிரச்சனை. ஸோ இந்த மாதிரி இருந்ததுனாக்கா கண்டிப்பாக ஹாஸ்பிட்டலில் தான் வச்சு பார்க்கணும். 100 குழந்தைங்களுக்கு டெங்கி வந்ததுன்னா அதில் 95% வந்து வெறும் ஜுரத்தோடு சரியாயிடும். அதில் ஆனால் ஒரு 5 to 10% காம்ப்ளிகேஷன்ஸ் வரக்கூடிய பிரச்சனை இருக்குது. ஸோ டெங்கி வைரஸ் வந்து நம்ம போன் மேரோ ரத்த உற்பத்தி ஆகிற இடத்தையும் அட்டாக் பண்ணும். ஸோ அதனால தான் இந்த பிளேட்லெட் அணுக்கள் குறையுது. ஸோ பிளேட்லெட் அணுக்கள் குறைஞ்சு அது தானாக ஒரு 2-3 நாளில் தானாக ஏறிடும். ஸோ இதுக்காக நம்ம எதுவும் ஸ்பெசிஃபிக்காக பண்ண வேண்டாம். பட் என்ன கவலைக்கூடியதுனாக்கா இந்த ரத்த ஓட்டம் சரியாக இருக்கணும். ஸோ அதுக்கான சில வார்னிங் சைன்ஸ் இருக்குது. ஸோ குழந்தைய வந்து ரொம்ப சோர்வாக இருக்காங்க, நீங்கள் படுத்துகிட்டே இருக்காங்க, அவங்க யூரின் போகிறது குறைஞ்சிருது, இல்லை அவங்க ரொம்ப சிவியராக வயிறு வலிக்குது அண்ட் எதுவுமே சாப்பிட முடியாமல் வாந்தி எடுத்துகிட்டே இருக்காங்க, இது ஏதாவது இல்லை உடம்புல ரேஷ் எதனா தெரியுது, இல்லை சின்ன சின்ன சிவப்பு புள்ளி தெரியுதுனாக்கா அது வந்து பிளேட்லெட் குறைவாக இருக்கிறதுனால. இது எதனா தெரிஞ்சதுன்னா இதெல்லாம் தான் நம்ம வார்னிங் சைன்ஸ்ன்னு சொல்லுவோம். இது ஜுரம் விட்டு ஒரு ஃபஸ்ட்டு 2 டேஸில் அடுத்த 24-48 மணி நேரத்தில் ஆரம்பிக்கும். ஸோ இது வந்ததுனாக்கா நீங்கள் உடனே ஹாஸ்பிட்டலுக்கு வர்றது நல்லது. ஸோ வருமுன் காப்போம் நம்மளோட இஸ் ஆல்வேஸ் பெட்டர். ஸோ அது எப்படி? ஸோ ஒன்று வந்து வைரஸ்க்கு வந்து இருக்கிற தடுப்பூசி எல்லாம் போட்டுக்கலாம். வைரஸஸ்க்கு இன்ஃப்ளூயன்ஸா தடுப்பூசி 1 வயசு குழந்தையிலேருந்து வருஷம் போட்டாக்கா பெரும்பாலும் வரக்கூடிய இந்த வைரஸ் நோயை தடுக்கலாம். டெங்கி ஜுரத்துக்கான தடுப்பு வந்து க்ளீன் சரௌண்டிங்ஸ். ஸோ நம்மளோட சுற்றுப்புறம் எல்லாம் நல்லா சுகாதாரமாக வச்சுக்கணும். ஸோ எங்கேயும் தண்ணி தேங்க விடாமல் நம்ம பார்த்துக்கிறது நம்ம கையில் தான் இருக்குது. நான் பேசினதை இவ்வளோ நேரம் கவனிச்சதுக்கு நன்றி. ஸோ மீண்டும் இன்னொரு டாப்பிக்கை பற்றி நம்ம சந்திப்போம்.